இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டேயும் ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே ஆயிலும் தாங்க. ஆரம்பத்தில் நம்மளுக்கு காதோரத்துலலாம் வெள்ளை முடி வரும் பாருங்கள். நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருப்பாக மாறிடுவீங்க. நிறைய முடி எப்பயுமே இல்லாமல் எப்பயுமே அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை டச்சப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க. அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் ஹேர் டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா மருதாணி மரத்தில் இருக்கிற காய்ங்க. இந்த காய்க்குள்ளார குட்டி குட்டி விதைகள் இருக்கும். அதுதான் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஹேர் டே ஆயிலாகவும் ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ இதை வந்து நீங்கள் பல்காகவும் செய்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வச்சுட்டு எப்பெல்லாம் நரைமுடி தெரியுதோ அந்த டைமில் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கலாம். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது இல்லையா ஹேர் டே அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹாஸ்டலில் இருக்கிற இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நிறைய முடி வந்துடுது இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 60-70 வயசான பாட்டிகளுக்கு வந்து ஹேர் டே அடித்தா ஒத்துக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களும் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம அதில் இருக்கிற காய்களை எடுத்துட்டு நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த விதைகளை வந்து இந்த காய்களுக்குள்ளார அந்த விதைகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுட்டு சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஆல்ரெடி இந்த மருதாணி காய வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு. அது ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க. அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு ஆயிலை பற்றி ஒரு கேரளா டாக்டர் வந்து அவருடைய பதிவில் வந்து சொல்லியிருந்தாது. நான் வந்து பயன்படுத்தி பார்த்தேன், ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. நீங்களும் அந்த ஹேர் டே ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஒரு மாதத்துலேயே தெரியும். இப்போது நல்லா வந்து சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துட்ருக்கோம். நல்லா வறுபடட்டுங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா பிளாக் கலராக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் டை வந்து நம்மளுடைய முடியில் வந்து நல்லா கருகருன்னு ஒட்டும். ஓகேவா? இப்போது சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துட்ருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இல்லையா. இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளுலேருந்து ஒரு ஆயில் வெளியில் வரும். அது வந்து இந்த ஹேர் டேக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டேக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க, முடியை நல்லா கருகருன்னு மாற்றுறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அதையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒட்டும். அந்த அளவுக்கு வந்து எள்ளிலிருந்து ஆயில் வெளியில் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காதுங்க. முடி எந்த விதமான ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம எள்ளு சேர்க்குறது, இந்த மருதாணியோட விதையை சேர்க்குறது, இது எல்லாமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நம்ம நல்லா வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் டேமேஜ் எல்லாமே ரிமூவ் ஆகுங்க. ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு வந்து வெறும் டச்சப் மட்டும் பண்ணிக்கிறேன், எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் டச்சப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து ரொம்ப ரொம்ப 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டுருக்கு. சிம்லேயே வறுபடணுங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் செஞ்சும்போது டக்கு டக்குன்னு காமிச்சா உங்களுக்கு புரியாது இல்லையா. அதனால் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ வந்து எப்பயுமே மேக் பண்ணுறது தாங்க. ஓகேவா? நீங்கள் அவங்க ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்த்து இப்போ கரண்டியில் காமிச்சு பார்த்தீங்க, ஆயில் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக மாற்ற முடியும். இப்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா கொஞ்சம் வந்து ஆயில் கலந்த மாதிரி தான் இந்த பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் இதில் சேர்த்துருக்கிற எள்ளுலேருந்து ஆயில் வெளியில் வந்துச்சு இல்லையா, அது
கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் அரைக்கும் போதே நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களால் ஜலிக்கலாம் முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வந்து ஆயில் வெளியில் வந்திருக்கு. நல்லா மிக்ஸி ஜாரில் ஒட்டிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் வந்து பாட்டிலில் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஹேர் டை ஆயிலாகவும் பயன்படுத்திக்கலாம், இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெகுலர் டைம் இருக்கும்போது ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ இதுலேருந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ஸ் போட்டு நீங்கள் நார்மல் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது அப்படிங்கிறத நான் செய்து காமிக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். முடி வந்து முன்னாடி மட்டுமே எனக்கு வந்து வெள்ளை முடிகள் இருக்கும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி நான் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வெளியில் கிளம்பும்போது வெள்ளை முடி தெரியுது அப்படின்னா டக்குன்னு டச்சப் பண்ணிட்டு போயிட்டு வரலாங்க. இது வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. சீப்பு வச்சு சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையிலெல்லாம் ஒட்டாது. நிறைய பேர் சொல்கிறீங்க தலகாணிலலாம் ஒட்டும்னு. கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாதுங்க. சீப்பு வச்சு சீவிடும். அதுமாதிரி நார்மல் வாட்டர் வச்சு இதை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா போகவே போகாது. இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து டச்சப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டச்சப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாங்க. உங்களுக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடர் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. அதில் எதில் பண்ணியிருக்காங்களோ கெமிக்கலில் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே இன்ஸ்டன்ட் ஹேர் டையை செய்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த ஒரு விதமான சைடு எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க. இப்போது நான் வந்து கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சாதாரணமாக தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு போகவே போகாதுங்க. ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஓகேவா? நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுவாங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும் இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பாக இது வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். பட் நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போகாது. அதே மாதிரி தலகாணிலையும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது, ட்ரெஸ்லையும் ஒட்டாது. எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவில். நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன். என்னில் வாஷ் பண்ணுறது ஹேர் வாஷ் பண்ணுறதை என்னால் காமிக்க முடியாது இல்லையா? நான் தனியாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னால் காமிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு கையில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து போகாமல் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நல்லா வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஷீப்பு வச்சு சீவிடுங்க. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன துகள்கள் வேணால் கீழே விழுகலாம். நம்ம இதில் சீப்பு வச்சு நான் சீவலை இல்லையா கையில், அதனால். பட் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தாங்க ஹேர்லேயே நல்லா பிடிச்சிக்கும். வெள்ளை முடிகள் எல்லாமே கருகருன்னு மாறிடும். நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. 60 70 80 வயசானாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இயற்கையான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றிக்கலாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த பொடியை வந்து ஹேர் டை ஆயிலாகவும் நம்ம செய்யலாங்க. நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கும். சில பேர் எண்ணெய் வைக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ரெகுலராக எண்ணெய் வச்சுக்குவாங்க. அவங்க இந்த மாதிரி பொடியை ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆயிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஹேர் டை ஆயிலாகவும். இப்போ நான் கொஞ்சமாக செய்து காமிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருச்சுங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக தலையில் வச்சுக்கலாம். இல்லை எண்ணெய் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஷாம்பு போட்டு அந்த டைமில் நீங்கள் வச்சுட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்கள் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ரெகுலராக நீங்கள் இதை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய முடி பிரச்சனைகள் எல்லாமே 100% தீர்ந்துருங்க. முடி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வரலும். வெள்ளை முடி எட்டி பார்க்கவே பார்க்காதுங்க. 30-40 வயசுலேருந்தே நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெள்ளை முடியையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கருகரு நம்ம கையில் அப்ளை பண்ணும்போதே தெரியுது பார்த்தீங்களா? இது ரெகுலராக ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். மைல்டு ஷாம்பா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.